ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகியானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை பெருமகிழ்ச்சி அடைவாய். ஏன் என்று நான் சொல்லவா? இன்னும் சற்று நேரத்தில் உன் காலில் வந்து விழப்போகின்ற நபரின் பெயர் என்னவென்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. இந்த செய்தியை கேட்டால் மகிழ்ச்சி அடைவாயா அல்லது வருத்தம் அடைவாய்? ஏன் தெரியுமா? ஒருவர் காலில் விழப்போகிறார் என்பது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அவ்வளவு சாதாரணமாக விஷயம் அல்ல. எவ்வளவு சுலபமாக யாரும் தவறு செய்தாலும் காலில் விழுவது என்பது ஒரு சாதாரணமான காரியமும் அல்ல. அதை அவ்வளவு எளிதில் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, பரவாயில்லை, இருந்துவிட்டு போகட்டும், காலில் விழ வேண்டாம் என்று தான் நாம் யோசிப்போம் அல்லவா? அதுபோலத்தான் நான் சொல்லும்பொழுது நீ யோசிப்பாயா அல்லது சரி விடட்டும் என்று இவர்கள் செய்தது அத்தனை பெரிய விஷயம் என்று நினைப்பாயா என்று தான் இந்த வராகியானவளிடத்தில் கேட்கின்றேன். இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுக்க முழுக்க என்னவென்று செவிகொடுத்து கேட்ட பிறகு உன்னை சுற்றி வரும் பல பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக மாறப்போகிறது. இவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தருகின்ற ஒவ்வொரு வேதனைகளும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று என் குழந்தை பதறிய காலங்கள் எல்லாமும் போக, எல்லாவற்றோடும் சேர்ந்தே வாழ பழகிவிட்ட பிரச்சனைகளோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நீ பழகிவிட்டாய் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு நீ நிலைத்தன்மையோடு வாழ்ந்துவிட பழகிவிட்டாய் என்பதுதான் உண்மை. இப்படி இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் புரிய வைக்கும் இந்த நேரம். இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வந்து நிற்கின்றேன் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் நான் உனக்கென துணை இருந்து சொல்லும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. அடுத்த நிலையில் உன் நம்பிக்கையும் உனக்கு துணை இருக்கிறது. என் குழந்தையே, செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருக்க முடியுமா? நாம் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் எதுவும் இல்லாமல் தான் ஆக்கிவிட முடியுமா? எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உடனிருந்து உனக்கு தர நினைப்பதையெல்லாம் நீ எதுவென்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இத்தனை நாளும் ஒவ்வொரு வடிவிலும் தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறது. ஒவ்வொரு வடிவிலும் தெய்வம் உன் முன்னால் நின்றிருக்கிறது. உனக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் தெய்வம் உன்னை தேடி வந்ததை நான் அறிந்து கொண்டு, தெய்வம் உன் முன்னால் வந்து நின்றதை நான் பார்த்து நன்றி உன்னை தேடி வரும். இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையை மாற்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த கால நேரம் இந்த வராகியினுடைய அருளோடு உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்மா நினைத்தது போல உனக்குள் பல மாற்றங்கள் வர தொடங்கி இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கும் பல தீமைகளும் உன்னை விட்டு விலகிவிடத் தொடங்கி இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை நீ பார்த்து கொள்ள தொடங்கி விட்டாய். இனி நடக்கும் அத்தனை நம்பிக்கையும் நீ புரிந்து கொள்ளவும் தொடங்கி விட்டாய் என்பதுதான் உண்மை. இந்த வராகியானவள் நான் உன்னோடு நிற்கும் இந்த நேரங்களில் உன் முன்னால் நின்று உன்னை வழிநடத்தும் பல விஷயங்களை நான் உனக்கே என்னவென்று சொல்லிவிட பல முறை முயற்சி செய்து சில விஷயங்களை மட்டும்தான் இடத்தில் என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடிந்தது. சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு பல வேதனைகளை கொடுத்தது. ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் ஒன்று மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து புரிந்து கொண்டேன். எவ்வளவு பிரச்சனைகளும் சோதனைகளும் வேதனைகளும் வந்திருந்தாலும் சரி, என் குழந்தையினால் இதையெல்லாம் கடக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இதையெல்லாம் நான் உணர முடியும். என் குழந்தையினால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் இந்த தெய்வத்தின் அன்பை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். உன் காலில் வந்து விடக்கூடிய நிலைமையை நான் யாருக்கு ஏற்படுத்துகிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்ட பிறகுதான் அம்மா எனக்கு நீ நன்றி சொல்வாய். என் அன்பு குழந்தையே, இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கையினால்தான் எப்பொழுதுமே விட்டுவிட மாட்டேன். இந்த தாயின் மீது நீ கொண்ட நம்பிக்கையில் நான் ஒருபொழுதும் தொலைக்க மாட்டேன். உனக்காக வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கு துணையிருந்து சொல்வதில் இனிமேல் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தெளிவை கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. காலமும் நேரமும் இனி என்ன கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு, எதை நடத்தும் என்பதை தெரிந்து கொண்டு, எப்பொழுதும் என் குழந்தை நிம்மதியோடு வாழ வேண்டும்.
நமக்கு ஒரு தீமைகளை செய்யக்கூடியவர்கள் அருகிலேயே இருந்தாலும் நாம் கண்டு கொள்ளாமல் கடந்து செல்கிறோம். எதற்காக பிரச்சனைகளை நமக்கு சந்திக்க மனதில்லை, ஏகப்பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் கடந்து வருகிறோம். அப்படி இருக்கும்பொழுது இனிமேலும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு நமக்கு மனது இல்லை. இப்படியே வாழ்ந்து விடலாம் என்பது போன்ற ஒரு எண்ணம்தான் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியே நாம் இருந்து விடலாம் என்ற சிந்தனைதான் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வராகியானவள் நான் சொல்வது போல இனி உனக்கென நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த காலத்தில் இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரிவர உனக்கு கட்டாயமாக தெரியப்படுத்தத்தான் வேண்டும். எப்பொழுது எல்லாம் உனக்குள் குழப்பம் ஏற்பட்டதோ, எப்பொழுது எல்லாம் உனக்குள் தயக்கங்கள் உருவானதோ, அப்பொழுது எல்லாமும் என் குழந்தை தன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் தனக்கான ஒன்றை பெறாமல் இருந்து விட்டாய். தனக்கான ஒன்றை நீ நிச்சயமாக பெறாமல் சென்று விட்டாய். இனியாவது உன் தாய் நான் தொடுகின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகு. ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. எல்லா நிலையிலும் உனக்கு நான் இருப்பேன். நம்மை கலங்க வைத்த விஷயங்களும், நம்மை காயப்படுத்திய விஷயங்களும், நம்மை வேண்டுமென்றே வேதனைப்படுத்திய விஷயங்களும் தான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு துன்பங்களை கொடுக்கிறது. அதே நேரம் இதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய மன வலிமையும் உனக்கு அது கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு வேண்டியது போல எல்லாவற்றிலும் ஒரு தெளிவை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதை மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதில்தான் உன் எதிர்காலமே உனக்குள் அடங்கி இருக்கிறது. எதையும் பார்த்து பதறி பயந்து, எதையும் நினைத்து கலங்கி கதறிக் கொண்டிருந்தால் இங்கு வேலைக்காகாது என்பதை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நமக்கு வேதனைகளை கொடுத்தவர்களும் துன்பங்களை கொடுத்தவர்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதற்கான தண்டனையை பெற்று விடுவார்கள். ஆனால் அவர்கள் உனக்கு கொடுத்த இந்த நிலைக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? எதை வைத்து உன்னை எளிதாக இவர்கள் இது போன்ற நிலை கொண்டு வந்தார்கள்? எதை முதன்மையாக கொண்டு இவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பது போல இனி உனக்கு எந்த நாளிலும் நீ விரும்புகின்ற விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைக்காமல் போகாது. உன்னுடைய எண்ணங்களில் உனக்கான ஒரு நன்மைகள் உனக்கு என்னவென்று கிடைக்காமல் போகாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டியும் பல நம்பிக்கை வேண்டியும் என் குழந்தைக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் இனி நீ முழுமையடையப் போகிறாய் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ மீண்டு வரப்போகிறாய் என்பதனை மறக்காதே. இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கும் நாள் முழுவதிலும் உன்னை தேடி வரும் விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்பவள் அல்லவா? உன்னை சுற்றி வரும் எல்லா நிலைகளிலும் உனக்கு துணை இருப்பவள் அல்லவா? அப்படி இருக்கும்போது நான் இருந்து உனக்கு எதையும் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம். எந்த நிலையையும் என் குழந்தை நீ கைவிடவே கூடாது. எந்த நிலையிலும் உனக்கு நடக்கின்ற விஷயத்தை நீ குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி நான் இருக்கும்போது இது போன்ற நேரங்களில் எல்லாமும் இனி உனக்காக நான் வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சீரும் சிறப்புமாக மாற்றட்டும். உன்னுடைய தெளிவு இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக்கி கொடுக்கட்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் வருவது இனி உனக்காக ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உன்னை கை கொடுத்து தூக்கி நிறுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. வரக்கூடிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. வேண்டுமே நடக்கக்கூடிய நன்மைகளை உணர்ந்து கொள்ள பழகிவிட வேண்டும். நம்மை சுற்றி வரும் எல்லா நிலைகளையும் நாம் சந்தோஷமாக எதிர்கொள்ள பழக வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கே என்று பல நன்மைகளும் பல நல்ல காரியங்கள் நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லா நேரமும் எல்லா காலமும் இந்த வராகியானவள் உனக்காக உடன் வருவாள் என்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறக்காதே. நான் இருந்து உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லும் நிலை வரும் வரை நீ எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருப்பது நியாயமல்ல. எதுவானாலும் உனக்கென்று ஒரு மனநிலையை நான் எப்பொழுதும் சரியாகத்தான் உனக்கு கொடுக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே உனக்கு நான் தருகின்றேன். இனி நடக்கும் எல்லாவற்றையும் உன்னை தேடி வந்து நான் உண்மைகளாக உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்பதை நீ மறக்காதே. உன் வராகி அம்மா சொல்ல சொல்ல முதலில் உன் காலில் விழப்போவது யார் என்பது இனி கேட்கிறாய். உன்னுடைய காலில் வந்து விடக்கூடிய அந்த இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உன்னோடு பயணித்து உனக்குள் எதிர்மறைகளாக அதிகமாக விதைத்த அந்த எதிர்மறை ஆற்றல் தான் இந்த எதிர்மறை ஆற்றல்.
உன்னை விட்டு விலகிவிட்டால் போதும், எல்லாம் இனி உனக்கு தானாகவே நடக்கத் தொடங்கிவிடும். எல்லா விஷயங்களும் உனக்கு தானாகவே இனி உன்னை சுற்றி ஒவ்வொரு நன்மைகளையும் உண்மைகளையும் சொல்லத் தொடங்கிவிடும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக மன வலிமைப்படுத்தி வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள் வேண்டும். எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நம்பிக்கை என்பது உனக்கு கிடைக்கும் வரை உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் சொல்லும் விஷயங்களை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள தயாராகி விட்டோமானால், நமக்கு நம் தெய்வம் நல்லதைத்தான் சொல்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டோமானால், நிச்சயமாக அடுத்த நிலைகளில் நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தெளிவுபட புரிந்து கொள்ள தொடங்கி விடுவோம் அல்லவா? உன் காலில் விடப்போவது இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த எதிர்மறையான விஷயங்கள் தான் இனி நடக்கப் போகிறது. நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை நீ நல்லபடியாக உணரப் போகிறாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை, உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய். நடப்பது ஒவ்வொன்றிலும் உன்னை யார் என்று நீ அடையாளம் கண்டு கொண்டால் அது போதும். இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் எதையுமே எண்ணி நீ பதற்றப்பட மாட்டாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற வெற்றிகள் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.